ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து எங்களுடைய என்கேஜ்மெண்ட் அனிவர்சரி. அதுக்காக ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் இந்த பெர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வாங்கிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிஃப்ட் ரேக்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிச்சு வச்சுட்டு நான் போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். டின்னருக்கு வந்து என்னென்னா, எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த காரமாக ஏதாவது சாப்பிடணும்னு கிரேவிங்காக இருந்துச்சு. அதனால இந்த மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை மாதிரி நல்லா காரமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு சப்பாத்தி தான் டின்னருக்கு பிளான் போட்டிருந்தேன். அப்புறம் அப்படியே பெப்பர் ஃப்ரை பண்ணிவிட்டு சப்பாத்தியும் ஒரு சைடில் அப்படியே திரட்டி போட்டுட்ருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் அப்படியே வந்துட்டாங்க. நான் எப்பவுமே வந்த உடனே ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்னா குடுத்துருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிஃப்ட் நான் வாங்கலைன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்தேன். ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என் செப்பல் எப்பவுமே நான் உள்ளே தான் வச்சுருப்பேன். வெளியே செப்பல் இருக்கிறத வச்சு நான் எப்படியும் வாங்கியிருப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு சாக்லேட் மட்டும் குடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனா யாருக்கு யார் சர்ப்ரைஸ் குடுத்தான்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இந்த மாரி டேக்குலாம் பெருசா எனக்கு சர்ப்ரைஸ்லாம் குடுக்க மாட்டாங்க. வாங்கி தருவாங்க. ஆனா நான் என்ன கூட்டிட்டு போய் வாங்கி தருவாங்க. இல்லன்னா ஏதாவது ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க அந்த மாரி. இல்ல இந்த பூ, ஸ்வீட் இந்த மாரி எதாவது வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே தெரியாம கம்மல், பிரேஸ்லெட் இதெல்லாம் ஆர்டர் போட்டு குடுத்தாங்க. நான் இதுவரைக்கும் கேட்டதும் இல்ல. அதுவும் எனக்கு புடிச்ச மாதிரியே நான் ரொம்ப நாளா பிரேஸ்லெட் வாங்கணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுவும் ஆர்டர் போட்டு குடுத்தோனே என்னால சந்தோஷத்த கண்ட்ரோல் பண்ண முடியல. இதனோட லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.